தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நீ விசுவாச வார்த்தைகளையே எப்போதும் பேசு, அப்போது நான் உன் தோல்விகளை மாற்றி உனக்கு நன்மைகளை தந்து ஆசீர்வதிப்பேன். நீதிமொழிகள் 13:2. மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இதுவரை உங்கள் வாயின் பேச்சுக்களாலேயே உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்விகளையும் இழப்புகளையும் சந்தித்து சந்தித்து கலங்கி போய் நிற்கிறீர்களா? மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான் என்ற வேத வார்த்தை நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நமது எதிர்காலத்தை உருவாக்கும் வல்லமை கொண்டது என்பதை உணர்த்துகிறது. அன்று 100க்கு அதிபதி விசுவாசத்தோடு ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று இயேசுவிடம் வேண்டிக் கொண்டான். அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் அவனுடைய வேலைக்காரனை அற்புதமாக குணமாக்கினார். அதுபோல இன்று நீங்களும் உங்கள் எதிர்மறையான பேச்சுக்களை முற்றிலும் தவிர்த்துவிட்டு தேவனுடைய சிறந்த வாக்கு தத்தங்களை எப்பொழுதும் முழு விசுவாசத்தோடு உங்கள் வாயினால் பேசுங்கள். இப்படி நன்மையான வார்த்தைகளை மட்டும் தொடர்ந்து பேசும்போது உங்கள் வாயின் பலனால் உங்கள் வாழ்வில் நீங்கள் நன்மைகளையே பெற்று தோல்விகளிலிருந்து விடுபட்டு ஆசீர்வாதமாக நிச்சயமாக வாழ்வீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலுயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையின் ஆவியானவரே, இன்று முதல் எப்போதும் விசுவாச வார்த்தைகளையே பேச ஒப்பு கொடுக்கும் என்னை நீர் தோல்விகள் இல்லாத நன்மைகள் நிறைந்த வாழ்வை தந்து ஆசீர்வதித்தருளும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.